ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ஸ் பை ப்ளஸ் ஆப்ஷன் பை. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து மோஸ்ட்லி கொஞ்சம் வந்து பேசிக்காக தான் இருக்கும். ஆனால் இதில் நான் சொல்ல இருக்கிற அந்த ஐடியாலஜியை மட்டும் புரிஞ்சுக்குங்க. அது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜி பண்ணும்போது, இல்லைனா இந்த டைரெக்ஷனில் நான் வந்து ஸ்ட்ராட்டஜி எடுக்க போகிறேன், இல்லைனா இந்த ஸ்ட்ராட்டஜியில் நான் ட்ரேட் எடுக்க போகிறேன் அப்படின்னா, இதையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்றதை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபியூச்சர்ஸ் பை ஆப்ஷன்ஸில் ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். அது இன்னுமே வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட்டு இந்த ஒரு கான்செப்டை பார்க்கலாம். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில் நம்ம எதை பார்க்க இருக்கோம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்னேன், ஃபியூச்சர்ஸை பை பண்ணிவிட்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷனையும் வந்து பை பண்ணிக்கிறோம். பட் இது வந்து நம்ம ஒரு ஹெட்ஜிங் மெத்தடில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னேன். எப்படி பிரதர் ரெண்டுமே வந்து பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பண்ணலாம். ஃபியூச்சரையும் பையு, ஆப்ஷனையும் பையு. பட் அங்கே லெக்கு மட்டும் வேறு. பட் இதுவுமே வந்து ஒரு எட்ஜ்டு ஸ்ட்ராட்டஜி தான். ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜியும் நம்ம பண்ணுற ஆப்ஷன் பையிங் நேக்கடாக பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுவும் வந்து மோர் ஆர்லெஸ் சிமிலராக தான் இருக்கும், ஒரே ஒரு விஷயத்தை தவிர்த்து. ஓகே, நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் வந்து டெல்டாவை வந்து நம்ம அட்வான்டேஜ் பண்ணிக்க முடியும். ஏன் அப்படின்னா, ஃப்யூச்சரை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஃப்யூச்சர் வந்து ஆல்வேஸ் மெயின்டைன் எ ஒன் டெல்டா. ஓகேங்களா? ஸோ ஒன்றுன்னு சொல்கிற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணும். மார்க்கெட் ஒரு பாயிண்ட் நவுந்ததுன்னா இதுவுமே ஒரு பாயிண்ட் நகரும் அப்படின்றதுனால இது வந்து ஒன் டெல்டான்னு சொல்லுவாங்க. பட் ஆப்ஷனால் அப்படி முடியவே முடியாது. ஏன்னா ஆப்ஷனில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 0.9க்கு தான் வரும். ஈவன் இந்த மணியை நம்ம போனாலும் ஒன்றை வந்து அச்சீவ் பண்ண முடியாது. பிகாஸ் அதில் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. டைம் டிகே ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஐவி கொலைட் ஆனால் அதோட விஷயங்கள் கம்மியாகும். இப்படின்ற ஒரு சில மாற்றமான விஷயங்கள்னால ஆப்ஷனால் மெயின்டைன் பண்ண முடியாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதனால தான் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்காக ஃப்யூச்சரை உள்ளே சேர்த்துக்கிறோம். ஓகேங்களா? இப்படி பண்ணுறதுனால நமக்கு மார்ஜின் அதிகமாகுமா அப்படிலாம் கிடையாதுங்க. இந்த டோட்டலாக பண்ணுறதுக்கு ஒரு 30,000 கீழே இருந்தாலே போதும். நம்மளால் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து சூப்பராகவே எடுக்க முடியும். இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிஃப்டி ஒரு உதாரணத்துக்கு 23,532 இருக்குது. நம்ம இப்போ ஃப்யூச்சர் என்ன ப்ரைஸில் இருக்கோ அதை வந்து வாங்கிக்கிற மாதிரி நான் வந்து மார்க்கெட்டோட டைரக்ஷன் அப்சைட் அப்படின்றதுனால நான் வந்து ஃப்யூச்சரை வந்து வாங்கிக்கிறேன். இதே நீங்கள் மார்க்கெட் கீழே போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்யூச்சரை செல் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, பை பண்ணிக்கிட்டு இந்த ஃப்யூச்சரை காப்பாற்றுறதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 23,500 புட் ஆப்ஷனை வாங்கிக்கிறேன். ஓகேங்களா? இப்போது நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை அதாவது இந்த ஒரு பே ஆஃபை பார்க்கும்போதும் சரி, இல்லை அப்படின்னா ஒரு நேக்கடாக ஒரு ஆப்ஷனை பார்க்கும்போதும் சரி, விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். லைக் நான் வந்து பார்த்தீங்கன்னா 23,600 ஒரு அர்த்தமணியாக இருக்கிற ஒரு ஆப்ஷனை நான் வாங்கிக்கிறேன். அதாவது இதோட சேர்க்காதீங்க. நான் வந்து ஒரு 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 டிஃப்ரெண்ட் பண்ணுறதுக்காக, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக நான் உங்களுக்கு காட்டுறேன். வேறு எதுவும் இல்லை. என்ன இந்த இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில் என்ன ஒரு முக்கியமான ஒரு ஐடியாலஜி வந்து ஒளிஞ்சிருக்கு அப்படின்றது தான். நான் ஒரு நேக்கடாக ஒரு ஆப்ஷன் ₹135 பை பண்ணேன் அப்படின்னா அதோட பே ஆஃப் இது தான். நான் இங்கேருந்து மார்க்கெட் வந்து 1% நகரும் அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 23,800 வரையுமே நான் எடுத்துக்கிறேன். 23,800க்கு வந்தால் எனக்கு இங்கே மண்டே அன்னைக்கு ப்ராஃபிட்டு ₹2,722. இதே வந்து நான் டியூஸ்டே மாற்றுறேன் அப்படின்னா என்ன என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். ₹2,313. அண்ட் வெட்னஸ்டே போகிறேன், அங்கே வந்து பார்த்திங்கன்னா சேம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக தான் வந்து நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கோம். மாறுதல் இருக்காது. ஓகேங்களா? ஆனால் இங்கே நான் ஒரே ஒரு விஷயம் பண்ண போகிறேன். நான் ஃப்யூச்சரை வாங்கிட்டு புட் ஆப்ஷனை வாங்கினேன் பார்த்தீங்களா? இந்த ஆப்ஷனில் பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஷன் க்ரீக்கை பார்த்துடலாம். இங்கே ஆப்ஷன் க்ரீக்கை பார்க்கும்போது எப்போவுமே நான் சொன்னேன், நான் ஃப்யூச்சருக்கு எப்போவுமே 1 டெல்டா மெயின்டைன் பண்ணப்படும். 1 டெல்டா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ₹25 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 25 பாயிண்ட், ஒரு லாட் சைஸ் 25 அப்படின்றதுனால இது வந்து 25 அப்படின்னு காட்டுது. அப்போது இதோட மீனிங் வந்து பார்த்திங்கன்னா 1 டெல்டா. இதே நம்ம வந்து பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷனே நம்ம ஆட் பண்ணுறோன்னு வைங்களேன். புட் ஆப்ஷனோட டெல்டா வந்து பார்த்திங்கன்னா -10. ஓகேங்களா? ஸோ -10 வந்து கம்மியாகும். அப்போனா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபுக்கும் கீழே. ஸோ அதோட டெல்டாவை நம்ம தனியாக போய் பார்த்தோன்னா தெரியும். ஓகே, டோட்டலாக நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 15 அப்படின்ற ஒரு டெல்டா வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதாவது நம்ம டைரக்ஷன் வந்து +15 அப்படின்னு இருக்கனால நம்மளோட டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மேலே போகும் அப்படின்ற மாதிரி இங்கே பாசிட்டிவ் டெல்டாவை மேனேஜ் பண்ணுது. விச் மீன்ஸ் எவ்ரி ஒரு பாயிண்ட் நகர 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 நமக்கு ₹15 கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இதே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜியை விட்டுட்டு ஒரு நேக்கடு ஆப்ஷன் பையிங் எடுக்கும்போது, கால் ஆப்ஷன் எடுக்கும்போது என்னுடைய டெல்டா வந்து 10. ஓகேங்களா? இதே நீங்கள் அர்த்த மணியாக எடுத்துக்கிட்டால் கூட 12க்கு மேலே வரவே வராது. 12, 13 தான் வரும். ஓகேங்களா? ஸோ
அதில் வந்து நீங்கள் இந்த மணி போக 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 உங்களுடைய ரிஸ்க்கும் அந்த ஒரு ஃபேக்டரும் பார்க்கணும். இதில் டோட்டல் ரிஸ்க்கே வந்து ரூ. 3300. ஸோ இந்த மணி நான் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ அதில் வந்து எப்படியுமே வந்து டெல்டா அதிகமாக இருக்குமேன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது கரெக்டு. நீங்கள் நினைக்கிறது கரெக்டு. அதில் டெல்டா அதிகமாக இருக்கும். ஆனால் அதில் உங்களுக்கு மேக்ஸிமம் லாஸ் அப்படின்றது ஹெவியாக இருக்கும். அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் இங்கே நம்ம ஒரு 15 இல்லைனா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த புட் ஆப்ஷனை நகர்த்தும் போது நமக்கு வந்து இன்னுமே வந்து நமக்கு நல்லாவே கிடைக்கும். இப்போ புட் ஆப்ஷன் நம்ம கீழே போக 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 நமக்கு டோட்டலாக கிடைக்கிற அந்த டெல்டா வந்து நமக்கு அட்வான்டேஜாக கிடைக்கும். பட் மேக்ஸிமம் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறும். இதுவே நம்ம வந்து ஒரு நிந்த மணி எடுக்கும்போது அதில் விஷயம் வந்து மாறும். அதை நீங்கள் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் கிடைக்கும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க. இங்கே நமக்கு கஸ்டமைஸ்டாக இதே 23,800 வந்தால் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்னு அங்கே பார்க்கும்போது 2,300 வந்தது. இதே இங்கே பார்க்கும்போது 3,300 கிடைக்கும். கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய டெல்டா அட்வான்டேஜ் வந்து இங்கே அதிகம். வேறு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ ஒரு கஸ்டமைஸ்டாக ஒரு ஆப்ஷன் பையிங் பண்ணுறோம். இல்லை அந்த ஆப்ஷன் பையிங்கில் எனக்கு டெல்டா பத்தலை அப்படின்ற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா இதை வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. வெறும் நேக்கட் ஆப்ஷனில் உங்களுக்கு வந்து அந்த டைம் டிகே வந்து இருக்கும். இதுலேயுமே டைம் டிகே இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து புட் ஆப்ஷன் வாங்கியிருக்கனால. ஆனால் இங்கே வந்து நமக்கு ஒரு 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 லெக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து டைம் டிகேவில் பாதிக்காது அப்படின்றதுனால நமக்கு இது வந்து ஒரு அட்வான்டேஜ். ஓகேங்களா? ஸோ புட்டை நீங்கள் கம்மியான ப்ரைஸில் வாங்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? பட் ஆனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஃப்யூச்சர் வென் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா டவுனில் போகும்போது உங்களுக்கு இங்கே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ரிஸ்க் அதிகமாகும். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஆப்ஷன் பையிங்க்கு மாறுதலாக எடுக்கிறதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி சொல்லலாம். இன்னொன்று என்னென்னா அந்த ஆப்ஷன் பையிங்கில் இருக்கிற டெல்டாவை விட கொஞ்சம் டெல்டாவை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கையில் எடுத்துக்கிறீங்க. எப்போது உங்களுக்கு மார்க்கெட்டோட டைரக்ஷன் தெரியும் போது. ஸோ அதனால தான் உங்களுக்கு டெல்டா அட்வான்டேஜ் வந்து இங்கே கண்டிப்பாக கிடைக்கும். இங்கே நம்ம டேவை மாற்றும் போது கூட இதில் கொஞ்சம் சாலிடாக வந்து அந்த எம்டிஎம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கம்பேர் டு ஒரு நேக்கடான ஒரு ஆப்ஷன் எடுக்கிறத வர அதுதான் சொல்லுவேன். இப்போது உங்களுக்கு இந்த டெல்டா அட்வான்டேஜை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு இந்த மணி வாங்கணும் அப்படின்னா மேபி அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் ஹெவியாக இருக்கிற பட்சத்தில் ஒரு பெரிய லாஸ் வந்து கூட வரலாம். ஓகேங்களா? ஆனால் அதை வந்து டெல்டா மேனேஜ் பண்ண முடியும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் டெல்டாவை. ஸோ எதுக்கு ஒரு ஃபியூச்சரை கையில் வச்சுக்கிட்டு என்ன ஒரு புட் ஆப்ஷன் வாங்குகிறோம், இல்லைனா ஒரு ஃபியூச்சரை செல் பண்ணிட்டு எந்த ஒரு கால் ஆப்ஷன் வாங்குகிறோம் அப்படின்றத நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். டெல்டா கஸ்டமைசேஷன் டெல்டா அட்வான்டேஜ் வந்து இதில் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்சத்தில். அண்ட் எப்போ வந்து இதை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு கொஷின். ஸோ நல்ல கான்ட்ராவாக யோசிக்கும்போது சூப்பராக வந்து ஒர்க் ஆகுங்க. ஓகேங்களா? ஸோ கான்ட்ராவாக யோசிக்கும்போது நல்லாவே ஒர்க் ஆகும் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம். ஸோ இது வந்து டைரக்ஷனல் அப்படின்றதுனால எப்போ வேணால் ட்ரை பண்ணலாம். அது வந்து பிரச்சனை இல்லை. பட் கான்ட்ராவாக ஒர்க் பண்ணும்போது கூட நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி பார்த்தாலும் ஒரு லிமிட்டட் ரிஸ்க்குள்ளே தான் வரப்போகுது அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் பை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டைரக்ஷனில் இது பண்ணோம். அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் பையிங் பண்ணுறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் வந்து பெருசாக இருந்துராது. பட் மார்க்கெட் எப்போ ஒரு பர்சன்டேஜ் மேலே விழுந்ததோ உங்களுக்கு அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவர் ஆகும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி ஒரு பெரிய இந்த மணியை போய் ஆப்ஷன் நேக்கட் பையிங் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டெல்டா கஸ்டமைசேஷன் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ட்ரேடை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். வேறு எதுவும் இல்லை. நம்ம நார்மலாக எடுக்கிற ஒரு ஆப்ஷன் பையிங்கை விட கூடுதலாக கொஞ்சம் வந்து டெல்டாவை அதிகப்படுத்தி எடுத்துக்க போகிறோம். வேறு எதுவுமே கிடையாது. அதுதான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் நான் சொல்ல வந்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்யூச்சர் பை ஆப்ஷன் செல்லை பற்றி பார்க்கலாம். அது இன்னுமே ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும். அதில் வந்து இன்னும் நிறைய தகவல்களை பார்க்கலாம். இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்.